ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஒரு முக்கியமான ஒரு நாள், அதாவது சித்ரா பௌர்ணமி. மிக மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி மிக சக்தி வாய்ந்தது. இது நம்ம புராண வரலாறு ஒன்று இருக்கு. அதாவது யமதர்மராஜா அந்த பிறப்பு இறப்பு வீதம் கூடிக்கொண்டிருக்கு. அப்போ அதை கணக்கு பார்க்க இயலாமல் சிவபெருமான் நோக்கி தவம் பண்ணாராம். அது வரலாறு. தவம் பண்ண உடனே சிவபெருமான் சித்திரத்தால் உண்டாக்கிய ஒரு உருவத்தை அது பார்வதி தேவிட்ட போய் சொன்னாராம், இதுக்கு உயிர் கொடுக்க சொல்லி. அதாவது குப்த அப்படின்னு சொன்னால் மறைக்கப்பட்ட ஒரு சக்தி. அப்போ பார்வதி தேவி தன்னுடைய மறைக்கப்பட்ட அந்த சக்தியால் அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்து சித்திரபுத்திராக அவதாரம் பண்ண சித்திரபுத்திரர் அவதாரம் பண்ண நாள் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு உண்டு. அதாவது இந்த சித்திரை மாதத்தில் பிறப்பவர்கள் எல்லாரும் மிக அறிவாளிகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு. அதுக்கு ஏன்னு சொன்னால், இது சக்தி வாய்ந்த, அதாவதுன்னா சித்திரை மாதத்தில், அதாவது சூரியன் உச்சத்தில் இருப்பார், மிக சக்தி வாய்ந்த. அதே மாதிரி சந்திரனும் இந்த பூமியை நோக்கி தன்னுடைய முழு சக்தியை கொடுக்குற, பதுங்கி வந்து தன்னுடைய சக்தியை கொடுக்குற அந்த முழுமையான நாள். அப்படி அந்த பூமியில் அந்த ரெண்டு சக்திகளும் இங்கே வர்ற அந்த நாளில் ஒரு மண்ணுலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் தாங்கள் அறியாமல் தெரியாமல் செய்த கர்ம வினைகளை போக்கக்கூடிய ஒரு நன்னாள் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி தவத்தின் மூலம் கண்டு இந்த சித்ரா பௌர்ணமி, அதுக்கு உதாரணம் பாருங்க. நாங்கள் சித்தர்கள், சக்தி படைச்ச சித்தர்கள், மகான்கள், ஜீவ சமாதி உயிரோட வாழ சித்தர்களுக்கு நாங்கள் பக்கத்தில் போகும்போது, சக்தி படைச்சவர்கிட்ட போகும்போது அவருடைய மிக சக்தி வாய்ந்த அந்த அதிர்வலைகள் எங்களுக்கு பட்டு ஒரு அமைதி, கர்ம வினைகள் எல்லாம் இல்லாமல் போகுது. அப்போ அவங்க சொல்ற வழியில போக்குள்ள எங்களுக்கு இல்லாமல் போகுதுன்னா, ஒரு மிகப்பெரிய மிக சக்தி வாய்ந்த ஒரு பெரிய ஒரு அருள் காந்த சக்தி வழியாக இன்றைக்கு நாங்கள் ஒரு குருமூலம் இருந்து யாகங்கள், யக்ஷங்கள், உபதேசங்கள், இப்படி பாத பூசைகள் பாருங்க, அபிஷேகங்கள் செய்யும் போது அந்த சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை ஒரு குருவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு வழிகாட்டுறதுதான் சித்ரா பௌர்ணமி. அப்ப இந்த சித்ரா பௌர்ணமியில பாருங்க, சூரியனும் சந்திரனும் ரெண்டும் தெரியும். சூரியன் மறையும் போது சந்திரன் இந்த பக்கம் இருப்பார். ஏன்னு சொன்னா சந்திரன் மிக சக்தி வாய்ந்தவராக இருப்பார், சூரியனும் சக்தி வாய்ந்தவர். அப்ப ஏற்கனவே இந்த சந்திரன் பாருங்க அப்படி இருக்காரு. இந்த சூரியனுடைய மிக சக்தி அந்த கதிர்வீச்சு பண்றதால அது மறைக்கப்பட்டிருந்த அந்த அதாவது சந்திரனுடைய அந்த தன்மை மறைக்கப்பட்டதால நமக்கு வானத்துல இருக்குதான், அது தெரியல. ஆனால் மிக சக்தி வாய்ந்த அந்த சந்திரன் கீழே நோக்கி வரும்போது, இந்த சூரியன் மறையும் போது ரெண்டும் இந்த சித்ரா பௌர்ணமி ரெண்டும் தெரியும். அப்படி ஒரு நன்னாள், மிக சக்தி வாய்ந்த நாள்ல. இன்னொன்று பாருங்க, இந்த அதாவது இந்த பௌர்ணமி, அதாவது இந்த சந்திரன் பூமியை நோக்கி வரும்போது இந்த பூமி பூரிச்சு பூமிநாதம் என்ற ஒரு பூவை பூக்குமா. அதை பாருங்க, இமயமலை சாரல்ல அந்த மிருகங்கள் அதுக்கு நோய் வரும்போது அதுல நக்குன உடனே, அதுல நாவால அதுல பாருங்க போன உடனே அது மருந்து அமைது. அப்ப உலகத்துல பாருங்க துன்பப்படுற எல்லாருக்கும் அந்த பூமிநாதம் என்பத தன்மையை உலகத்திற்கு அந்த மருந்து மூலமாக சித்தர்கள் கொடுத்ததாக வரலாறு, உண்மை இது. அப்படிப்பட்ட ஒரு சித்ரா பௌர்ணமியில மிக சக்தி வாய்ந்த இந்த இடத்துல நாங்கெல்லாம் வந்து ஒரு குரு வழியில போய் இந்த பிரார்த்தனை பண்ணும் போது அந்த சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் நாங்கள் தெரியாமல் அறியாமல் பல பிறவிகளை செய்த கர்ம வலிகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லி சித்தர்கள் அந்த தவத்தின் மூலம் கண்டுதான் மண்ணுலகத்துக்கு போதிச்சார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க,
இந்த யாகங்கள், யக்ஷங்கள், சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாம் சித்தர்கள் ஏன் படைச்சாருன்னு சொன்னா, அங்க நாங்க பாருங்க இந்த ஐம்பொறிகளால நாங்க செய்த கர்மாக்களை இந்த ஐம்பொறிகள் மூலம் கண், மூக்கு, வாய் பாருங்க இந்த உணர்வு தன்மை, இந்த ஐம்பொறிகளால நாங்க வெளியிலிருந்து நாங்க உள்முகமாக ஈர்த்த அந்த பாவ நல்வினை, தீவினை, இரண்டு கர்ம வினைகளை அந்த சரிய, கிரிய, யோகம், ஞானம் இப்படியான வழிகள் அப்படி செய்யும் போது அந்த இறைவனுடைய அருள் காந்த சக்தியை இது மூலம் எங்களுக்கு கொடுத்து, அப்ப அருளை நிரப்புவதற்கு இப்படிப்பட்ட இடங்களில் நாங்க போகும்போது எங்களுக்குள்ள அந்த அருளை நாங்க பாருங்க ஐம்புல் பொறிகள் மூலம் நிரப்பும் போது எங்களுக்குள்ள அறியாமல் செய்த கர்ம வினைகள், பாவங்கள் எல்லாம் வெளியே வரும்போது எங்களுக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய பாருங்க தடையாகிய பாவம் போனுடனே எங்களுக்கு பாருங்க செல்வம், அந்த செல்வம், பொருள் எல்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய தன்மை வரும். ஈர்க்கக்கூடிய அந்த பொருளையும் பாருங்க, பணத்தையும், அந்த பொருட்களையும், அந்த பணத்தையும், அந்த செல்வங்களை கொண்டு இந்த உலகத்தில் கடமையை சரியாற்றி வாழக்கூடிய அறிவு எங்களுக்கு ஏற்படும். ஏன்னா மறைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட அந்த பாவங்கள், மறைக்கப்பட்ட பாருங்க அந்த இறைவனுடைய அருளால நம் உள்ளுக்குள்ள பாருங்க உள்வாங்கும் போது அந்த சக்தி வாய்ந்த அந்த அதிர்வலைகள் நம்மளுக்கு உள்முகமா போகும் போது எங்களுக்குள்ள இருக்க பாருங்க உயர்ந்தா ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு ஆற்றல், திறமை இருக்கு. அதாவது மனிதனுக்கு இந்த உலகத்துல பாருங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் கடவுள் இங்க படைக்கும் போது தன்னுடைய சாப்பாட்டையும் தன்னை வாழ்ற சூழல் எப்படி வாழக்கூடிய அறிவை இறைவன் கொடுத்திருக்கிறார். அப்ப மனிதனுக்கு என்னன்னா தன்னுடைய ஆற்றல் அவனுக்குள்ள அடங்கி கிடக்கு. தன்னுடைய ஆற்றல், திறமை, ஒரு ஆளுக்கு ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை பாருங்க அவன் எப்படி அதை மழுங்கடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவர் மாதிரி வாழணும், இவர் மாதிரி வாழணும், இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அவன் வெளியில பாருங்க பார்க்கும் போது அந்த வெளியில பார்க்க அப்படி வாழணும், இப்படி வாழணும் அந்த 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 சொல், அந்த செயல் பாருங்க, அந்த எண்ணம் அவனை பாருங்க தன்னுடைய குளிரிக்க ஆற்றலை மறைக்குது. அப்ப சித்தர்களின் நடுவுனா திடீரென பாருங்க உள்முகமா நீங்க போனா உங்களுடைய பாவ கர்ம வினைகள் எல்லாம் போய் உனக்குள்ள ஒரு ஆற்றல், ஒரு பாருங்க உன்னுடைய ஆற்றல் ஒன்று வெளிக்கிட்டு நீ இந்த உலகத்துல அறிவால உன்னுடைய திறமை வெளிக்கிட்டு ஒரு கடமையை நீ சரியா செய்யறதுக்கு உன்னை அறிவால கடமையை சரியா செய்து கொண்டு அந்த பொருளுக்கும் பாதுகாப்பா இருந்து அந்த பொருள் பாரு எங்களை விட்டு போகாமல் இருக்கக்கூடிய அறிவும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அறிந்த சித்தர்கள் எல்லாரும் பாருங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். இந்த உலகத்துல எல்லா ஜீவராசியும் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வேப்ப மரம் பாருங்க தான் மாமரத்தால் மாமங்காய் மாதிரி இந்த வேப்பம் பழத்துல ஒருவர் எடுக்க வராங்க இல்ல, காய்க்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில் அவர் பார்த்தார் என்று சொன்னா வெளியே மாங்காய் காய்க்கணும் வேண்டாம், தனக்குள்ள சாப்பாட்டை அவர் எடுக்கிற அறிவு அவருக்கு மங்கி போகும். அதாவது இந்த பூமியில என்னென்ன பாருங்க கனிவுப்புகள் இருக்கு அதை எடுக்கிறதுனா அந்த வேப்ப மரம் தனக்குள்ள சக்தியோட தொடர்பு கொண்டா மட்டும்தான் இந்த நிலத்துல என்னென்ன சக்திகள் தனக்கு தேவை அதை மட்டும் எடுப்பாரு. பக்கத்துல இருக்க மரத்துல இருக்க எடுக்கிற சக்தியை அவர் பாருங்க சண்டை பிடிச்சு எடுக்காம அளவுக்கு அவருக்கு அறிவு வரும் அப்படின்னா தனக்குள்ள போனா மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது மாங்காய் காய்க்கணும் அப்படி எடுனா தன்னுடைய பாருங்க இந்த பூமியில இருந்து எடுக்கிற அந்த சாப்பாடை பாருங்க அவர் எடுக்க முடியாட்டினையும் இன்னொரு ஆளை போல வாழணும்னு சொல்லக்குள்ள அவர் என்ன செய்வார், அழிஞ்சியே போய் தருவார். அப்ப மனிதன் இன்றைக்கு பாருங்க தான் சுய சக்தியோட தொடர்பு கொண்டு தன்னுடைய ஒரு ஆற்றல், ஒரு திறமை ஒன்று உள்ளுக்குள்ள வெளியே வந்தால் அந்த ஆற்றல் பாருங்க அந்த ஆற்றலை செய்யக்கூடிய அறிவும் தனக்குள்ள இருக்கு என்று கண்ட சித்தர்கள் தபத்தின் மூலம் பாருங்க உடனடியாக எல்லாரும் பாருங்க தபத்திற்கு வரமாட்டார்கள் அப்படின்னு சொன்னா. ஏண்டா ஒவ்வொரு ஆளும் ஒரு சிந்தனை, ஒரு பாடசாலையில போனா எல்லாரும் என்ஜினியரா வரையலாம், எல்லாரும் டாக்டரா வரையலாம் பாருங்க. ஏண்டா எல்லாருக்குள்ள அவருடைய கர்ம விலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தன்மை அளிப்பாங்க. ஒரு சூழல்ல வளரும் போது பலதரப்பட்ட குணங்கள், தன்மைகள் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா ஒரே மாதிரி அவர்கள் வரமாட்டார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரே மோட்டார் பைக் பாருங்க, ஒரே பாருங்க பல கலர்கள் அடிச்சு ஒரே இன்ஜினுக்கு பல மாதிரி மாடல் அமைச்சு அனுப்புனாத்தான் ஒவ்வொரு ஆளுக்கும் பாருங்க ஒவ்வொரு தன்மை விருப்பம் அளிக்கும். அது எடுக்க மாதிரி உதாரணத்துக்கு சின்ன உதாரணம் மாதிரி ஒவ்வொரு ஆளும் பாருங்க கடவுளை நீங்க உள்ளுக்குள்ள போறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் வர முடியாது. அப்ப இந்த தன்மை அறிந்த சித்தர்கள் பாருங்க சரியை, கிரியை, யோகம், ஞானம் இப்படிப்பட்ட யாகங்கள்ல போய் நீங்க பாருங்க அருளை நீங்க நிரப்ப நிரப்ப உதாரணத்துக்கு நல்லா யூஸ் பாருங்க. ஒரு பெரிய போத்தல் ஒன்று இருக்கு,
அதுக்குள்ள அழுக்கு இருக்கா அதை தூக்கி வீசலாம். அப்ப என்ன செய்யும்? அதுக்குள்ள நல்ல தண்ணியை நிரப்ப 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 நாளடைவில் பாருங்க அந்த நல்ல தண்ணியில தாக்கம் உண்டாகி அந்த கழிவு அப்படியே வெளியேறும். ஏன்னா நல்ல தண்ணி அளவுக்கு அதிகமா கூடும் போது இந்த கழிவோட சக்தி குறையும். நல்லது கூடும் போது இந்த கழிவோட சக்தி பலம் குறையும் போது அவர் இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வருவார். விஞ்ஞான ரீதியாக வருவார். அப்ப அதே மாதிரி எங்களுக்குள்ள கழிவை உடனடியாக நாங்க எடுக்கலாம். இந்த பல புறவைகள்ல நாங்க எடுத்து சேகரிச்சு அந்த கழிவை ஒரே அடியாக பாருங்க நாங்க எடுக்க முடியாது. அப்ப அதுக்குள்ள நல்லத்தை அடிக்கடி நிரப்பி நிரப்பி நிரப்ப இருந்தா இந்த ஐம்பொறிகள் கண் மூக்கு வாய் பாருங்க என்ன செய்ய டேஸ்ட் பண்றது உணர்றது சக்தி இப்படி இந்த ஐம்பொறிகள் மூலம் நாங்க எடுத்ததை ஒரே அடியா பாருங்க தவத்தின் மூலமே ஒரே அடியா வெளியே விடையலாம். அப்ப யோசிச்ச சித்தர்கள் என்ன செய்தார்கள்? இப்படிப்பட்ட யாகங்கள் யக்ஷங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் அதுல போய் மந்திரங்கள் சொல்லும் போது காதால் பாருங்க மந்திர சக்தியை கேட்கும் போது கண்ணால் அதை பார்க்கும் போது அந்த தீர்த்தங்களை பருகும் போது இப்படி ஐம்பொறிகள் மூலம் நல்ல சக்தி உள்ள போகும் போது அந்த நல்ல சக்தி உள்ள போகும்போது அடிக்கடிக்கு அம்மை நகர்ற மாதிரி அதுக்குள்ள இருக்க அழுக்கு பாருங்க பயிற்சி பண்ண வந்து நகர்ந்து உடனே அவன் தேடுதல் ஆரம்பிப்பான். இப்படி நாங்க பாருங்க எல்லா இதுகள் அதாவது ஒரு பாடசாலையில் ஆரம்ப பாடசாலையில போக்குள்ள அந்த பிள்ளைக்கு பாருங்க மரம் என்பது தெரியாது. ஏன்னா மரத்தை அறியக்கூடிய அறிவு அந்த பிள்ளை இல்லாதனால நீங்க எல்லாம் பாருங்க நர்சரி பாடசாலையில பாருங்க மரங்கள் மற்ற விளையாட்டு சாமான் எல்லாம் கீறிப்பாங்க வெளியிலிருக்கின்ற. ஏன்னா அந்த அளவுக்கு அறிவுகளுக்கு வரல. உடனே பாருங்க இதை இலை என்று படிப்பார். சின்ன பாருங்க உதாரணம். அப்ப பிறகு பாருங்க இதைத்தான் இலை என்று சொல்லி வளர்ந்த அந்த பிள்ளை நாளடைவில் பாருங்க சார் அந்தாரிக்கு பாருங்க மரம் இது கார்ட்போர்ட் மட்டையில கீறுபட்டது அறிவு வரக்குள்ளதான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்படுவார்கள். அப்ப ஞானிகள் என்ன செய்தாங்கன்னா ஒரே அடியா தபத்துல வந்து பாருங்க தன்னுடைய கருமாக்கள் எடுக்கிற அளவுக்கு இயந்திரமான உலகத்தில் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை அறிந்த மகான்கள் பாருங்க எங்களை அந்த ஈவகாந்த உயிர் சக்தியை கூட்டுவதற்காக உருவாக்கப்பட்டதான் யாகங்கள் யக்ஷங்கள் தியான யவங்கள் பாருங்க சரியை கிளியலாம். அப்ப இவர்கள் எதை கண்டால் பாருங்க அடிக்கடி வருவாங்க பூஜை புனர்காரங்கள் எல்லாம் மூலம் வந்துடனே அவங்களுக்குள்ள ஜீவகாந்த சக்தியில இருக்கிற கர்மாக்களை எடுப்பதற்காக இந்த அருள் காந்த சக்தி பாருங்க நிரப்பப்படும் போது பாருங்க உண்டியல் ஒன்று வச்சிருக்கி அதுக்குள்ள காசு நிரப்பப்படும் போது புல்லாகிற மாதிரி பாருங்க இந்த பாத்திரத்துக்குள்ள பாருங்க அருள் நிரப்பப்படும் போது எங்களுடைய பணம் செல்வம் ஆரோக்கியம் நோய் எல்லாம் பாருங்க அப்படியே பாருங்க இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த அருள் நிரப்பும் போது அந்த தடையறிக்கிற கர்மாக்கள் எல்லாம் வெளியே போனுடனே இந்த கர்மாக்கள் எப்படி பூஜைகள் யாகங்கள் போக்குள்ள அந்த போக அறிஞ்சவர்கள் உடனடியாக சித்தர்கள் யோகத்தின் மூலம் தவத்தின் மூலம் யோகத்தில் பதஞ்சலி சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னு சொல்லி சித்தத்துல பாருங்க மறைமுகமா பதிஞ்சிருக்கிற அந்த விருத்திகளை மறைமுகமான பாருங்க யோகத்தின் மூலம் சக்தி மூலம் வெளியே கொண்டு வந்து சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னா சித்தத்தில் இருந்த விருத்திகளை கர்ம விருத்திகளை ஒரு குரு மூலம் யோகத்தின் மூலம் தவத்தின் மூலம் பாருங்க இல்லாமாக்கி அங்க பாருங்க அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்க உயர்ந்த ஆத்ம சக்தி வெளிப்படையும் போது அதனுடைய சுய அறிவுத்தன்மை வெளியே வரும். அதுதான் ஞானம். தன்னை உணர்ந்தவுடனே சுய அறிவுத்தன்மையாகிய ஞானம் வெளியே வரும்போது அப்ப அங்க அடைக்கப்பட்டிருந்த பாருங்க நோய் துன்பங்கள் வறுமையா வாழன ஒரு செல்வங்களா வாழ வேண்டிய எல்லாத்தையும் பெற்று வாழக்கூடிய தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய நேரடியா மனிதன் தான் கடவுளாகக்கூடிய மனிதன் இன்றைக்கு பாவ கர்ம வினைகள் அடைக்கப்பட்டு சித்தத்தால் மூடப்பட்டிருந்த அந்த அஞ்ஞானமாகிய பாருங்க அதை இல்லாமாக்கி அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கும் அந்த உயர்ந்த ஆத்ம சக்தி வெளிப்படையும் போது அவனுக்கு ஒரு பேரானந்தம் ஏற்படுது. இந்த உலகத்துல பாருங்க எல்லாத்தையும் அளவா வாழக்கூடிய தான் பாருங்க சேர்த்த சொத்துக்களையும் பாருங்க பாதுகாப்பாக ஆசை பாருங்க ஆசை பாசம் பற்று இதுகள் எல்லாம் பாருங்க கடந்த நிலை அவனுக்கு வரும்போது இந்த உலகத்துல எல்லா கடமையும் சரியா செய்யும் போது அந்த அறிவால இந்த உலகத்துல சந்தோஷமா வாழலாம் என்ற விஷயத்தை சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடிச்சுதான் இப்படிப்பட்ட வழியில நம்மளை கொண்டு வந்தார்கள். உதாரணத்துக்கு நல்லா யோசிப்பாருங்க. ஒரு வீட்டுல நாங்கெல்லாம் வாடகைக்கு இருக்கும் போது அந்த வீட்டுல ஏற்கனவே பாருங்க எதிர்மறையான சிந்தனை உள்ள ஆட்கள் வந்து குடியிருந்தால் அந்த எதிர்மறையான சிந்தனை உள்ளவர்களுடைய அந்த அலைகள் அந்த வீட்டுல பாஞ்சிருக்கு.
அந்த வீட்டுல பாருங்க அந்த எதிர்மறையான சக்தி பாருங்க பலம் குறைந்தவர்கள் அந்த வீட்டில் இருக்கும் போது அந்த வீட்டில் இருக்க எதிர்மறையான சக்தி இவர்களுடைய தாக்கத்தை உண்டாக்கும். ஏனென்றா உலகத்துல பாருங்க அணுவிலிருந்து எல்லா பொருட்களும் தன்னுடைய சக்தியை பாருங்க வெளிக்காட்டி கொண்டே இருக்கும், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது தனக்கு பக்கத்தில் இருக்க அந்த பொருள் இந்த வெளிக்காட்டுற பொருளோட சக்தியை விட பலம் குறைஞ்சிருந்தா ஈஸியா பாருங்க இந்த பொருளோட தன்மையா மாறிடுவார். இந்த வெளிக்காட்டி கொண்டிருக்கிற பொருளோட சக்தியை விட இந்த பக்கத்தில் இருக்க பொருள் பாருங்க என்ன சக்தி கூடியது, அந்த பொருளோட தன்மையை வெறுத்து அவர் மாதிரி மாறிடுவார். உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க மது அருந்துறவரோட நீங்க கூட்டாளியா இருந்தா நண்பரா இருந்தா அவரை விட சக்தி குறைஞ்சவரா நீங்க இருந்தா மிக இலகுவாக 2-3 நாட்கள்லயே அதுக்கு நீங்க அடிமையாயிருவீங்க. அவர் சொல்றதை கேட்டு நீங்க பலம் குறைந்திய ஆளா இருந்தால் கொஞ்சம் நாள் பட்டு பாருங்க அதுக்கு நீங்க அடிமையாகிங்க. அதை விட பாருங்க நீங்க பலம் கூடியிருந்தா அவர் அந்த அடிமையிலிருந்து வெளியேற்ற அவங்களோட சக்தி போய் அவர் அந்த குடிக்கிறதுல இருந்தே நிப்பாட்டும். நல்லா யோசிச்சு பாருங்க, என்னோட நிறைய பேர் அப்படி வந்தவர்கள் இங்க வந்த உடனே பாருங்க அந்த எண்ணம் குடிக்கிற எண்ணமே அழிஞ்சு வைத்து அப்படின்னு சொன்னா தன்னை விட பலம் கூடிய சக்தியை நோக்கி பாருங்க அது பக்கத்தில் வரும்போது எங்களுக்குள்ள எதிர்மறையான விஷயங்கள் இல்லாம போகும். பாருங்க சமீபத்தில் பாருங்க கொரோனா ஒரு தொற்று நோய். அந்த கொரோனா தொற்று நோய் வரக்குள்ள சக்தி குறைஞ்சவர்களை தான் தாக்கத்தை உண்டாக்கி பாருங்க அழிச்சிது. சக்தி குறைஞ்சவர்களுக்கு பல நோய்கள் பாருங்க வந்து அந்த நோய் எதிர்கொள்ளாதவர் அவங்க இருக்கும் போது அவர்களுக்கு தான் இந்த கொரோனா இந்த கிருமி பாருங்க அது தாக்கி உலகத்துல பெரிய பேரழிவை உண்டாக்கிது. இதுல இருந்து சக்தி கூடியவர்கள் பாருங்க இந்த உலகத்துல வாழும் போது அவர்களுக்கு இந்த தாக்கத்தை உண்டாக்குறதுனால அவர்கள் பாருங்க அந்த தாக்கத்துல உண்டாக்காததால அந்த தாக்கத்துல இருந்து வெளியே வந்தார்கள். அதே மாதிரி பாருங்க ஒரு வீட்டுல பாருங்க நல்ல சக்தி கூடியவர்கள் சக்தி குறைஞ்சவர்கள் அந்த வீட்டுல போய் இருக்கும் போது அந்த சக்தி கூடிய நல்ல சக்தி இவர்களுக்கு பட்டு இந்த வீட்டுல நாங்க வந்த பிறகுதான் நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு பாருங்க நாங்க சொல்லுவோம். அதுக்கு தான் பாருங்க என் குருநாதர் அடிக்கடி சொல்றாருன்னா நீங்க ஒரு வீட்டுல போகும்போது அதுக்கு ஒயில் பெயிண்ட் அடிச்சா கடத்தாது, அது பாருங்க தண்ணி ஓட்ட பெயிண்ட் அடிச்சா கடத்தணும்டா அந்த தண்ணி கரண்டை கடத்தக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் இந்த விஞ்ஞானம் வரும்போதே விஞ்ஞானத்தின் மூலம் இதை கண்டுபிடித்தார்கள். அப்படி கண்டுபிடித்தவர்கள் பாருங்க ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லி பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு போனார். சாப்பிடுறதுக்கு போனவர்கள் அவர் சொன்னாராம் பக்கத்துல ஒரு பாருங்க ஒரு கோயில் இருக்கு அங்க போயிட்டு வரோம் வாங்க சாப்பாடு முடியங்காட்டிலும் அப்படின்னு சொன்னாராம். ஒரு சின்ன கதை, இதுல பெரிய ஒரு தத்துவம் இருக்கு. அப்ப அங்க போனே பாருங்க இந்த கல்ல இந்த சிலை உண்டாக்கிட்டாங்க, இந்த கல்ல இந்த சிலை உண்டாக்கி இப்படிப்பட்ட கல்லுகள் எவ்வளவு வடிவா சிலை உண்டாக்கிக்கார்கள் சொல்லி அந்த சாப்பிட போனவரை கூட்டிட்டு சாப்பிட போனவர் சொன்னார். அந்த கோயிலுக்கு போறவரை அந்த கோயில்ல பாருங்க சாப்பாடு கூட்டி வந்தால் அவர் சொன்னாராம் இதெல்லாம் சாமி, இதெல்லாம் பாருங்க கல்லெடு சொல்லப்படா அப்படின்னு சொன்னாராம். உடனே வீட்டுக்கு வந்தவங்களை சாப்பிடக்குள்ள பாருங்க இவர் சொன்ன கல்லெல்லாம் நீங்க சாமி என்றுதான் சொல்லணும். இவருக்கு ஒரு சின்ன கல்லு கடிபட்டோடனே இவரை யோசிச்சு என்ன அப்படின்னு இவர் கேட்டுக்காரு. சின்ன சாமி கடிபட்டுத்தாரு அப்படின்னு சொன்னாராம். பாருங்க எப்படி பாருங்க சின்ன சாமி கடிபட்டுத்தாரு அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாராம் கோயில் இருக்க அந்த உருவத்துல பாருங்க அதைத்தான் நான் சொன்னேன், இதை நான் சொல்லல, நீங்க அப்படி கல்லேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கீங்கன்னா அப்படி வாழ்ந்த அந்த மனம் பாருங்க விரிவடைஞ்சி 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 பாருங்க பிரம்ம ஞானத்துக்கு போயிட்டார்கள் யோகிகள். பிரம்ம ஞானத்துக்கு போன யோகிகள் பாருங்க இந்த சிலைகள்ல பாருங்க இந்த சக்தியை பாய்ச்சினார்கள். பாய்ச்சி என்ன சொன்னார்கள் பாருங்க இவர்கள் கடந்துதான் பிரம்ம ஞானத்துக்கு போனார்கள். கடந்து பிரம்ம ஞானத்தை பிறந்தாடி கடவுள் அப்படின்னு சொன்னார்கள். பாருங்க எவ்வளவு நிரூபிச்சார்கள் பாருங்க. அவர்கள் காட்டின எல்லா வழிகளும் உண்மை தத்துவமாக தாங்க கண்டு காட்டின நம்ம ரிஷிகள் காட்டினார். கடவுள் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னா சாதாரண ஒரு நல்லவர் இருக்கிற வீட்டுல பாருங்க மற்றாக்கள் போகும்போது ஒரு நல்லவரோட அடிக்கடி நாங்க போகும்போது அந்த நல்லவருடைய அதிர்வு சக்தி நம்ம எல்லாம் பாருங்க ஜீவ சமாதி சித்தர்கிட்ட நோக்கி அவர்கிட்ட நெருங்க 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 அவருடைய சக்தி வாய்ந்த அதிர்வுகள் பற்றி எங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் இல்லா போகும். காலையில பாருங்க ஒரு உதாரணம், நீங்க காலையில இங்க வரும்போது
ஒரு தன்மையா இருந்திருப்பீங்க வீட்டுல இருந்து. இப்ப நீங்க இங்க இருந்து பாருங்க, போகும்போது பாருங்க, உங்களை சுய அழைச்சு பாருங்க, வித்தியாசமான ஒரு அமைதியான தன்மையா தான் நீங்க போவீங்க. இப்ப நமக்கு தெரியுது பாருங்க, இந்த அலை போய் இந்த கர்மாக்களை வீட்டுல நாங்க யோசிச்சிருந்த எல்லா கர்மாக்களை எல்லாம் ஆகிட்டு இந்த வழியில நாங்க பாருங்க, இந்த கர்மாக்கள் இருக்கக்கூடிய வழியில நடுக போனால் எங்களுடைய சித்தத்தில் கர்மாக்கள் அழிக்கப்பட்டு ஆயுள் எங்களுக்கு கூடும், ஐஸ்வர்யம் கூடும், ஆரோக்கியம் கூடும். இது மூன்றையும் பாதுகாக்கக்கூடிய அறிவும் எங்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் அஞ்ஞானத்திலிருந்து விஞ்ஞான அறிவை காட்டுறவர் சித்தவர்கள். அதனால கட்டாயம் குரு வேணும் என்பதை நமக்கு தெரியும். இதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, என் குருநாதர்கிட்ட நான் போகும்போது பாருங்க, எலும்பை மேல இருக்கைய மேல நித்திரையும் கொள்ளலாம். யோசிச்சு பாருங்க, அதைத்தான் திங்க் பண்ணணும். ஆனால் நான் பாருங்க, அந்த கஷ்டத்தை நினைச்சிருந்தால் அந்த கஷ்டத்தோட இன்னும் நினைக்க 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 பாருங்க, அதுக்கு உயிர் கொடுத்து இந்நேரம் எங்களை பாருங்க அழிச்சிருக்கும். வந்தவர்கள் என்ன சொல்றாங்க, வீதி வெற்றி அடைஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். ஆனால் பாருங்க, இந்த அடிக்கிற துன்பத்துக்கு இதுக்கு தீர்வு இல்லையா அப்படின்னு நம்ம பாருங்க, சுவாமி சிவானந்தர் யோசிச்ச மாதிரி, என் குருநாதர் யோசிச்ச மாதிரி, புத்த பகவான் யோசிச்ச மாதிரி அடியேன் பாருங்க திங்க் பண்ணம், சிந்திச்சோம். இந்த துன்பத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு இன்னும் ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கும், இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு நான் நினைக்கும் போது பாருங்க, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மா அவர் தான் குரு. நம்ம அந்தராத்மா, அந்த உள்ளுக்குள்ள குப்த உள்ளுக்குள்ள அந்த அந்தராத்மா பாருங்க, உடனே பாருங்க என்னை குருவா வந்தார். அதனாலதான் ஆதிசங்கர் சொன்னவரு, உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானால் காண்பாய் உன் உள்ளத்தின் உள்ளே இந்த உலகை ஆளும் பரமதேவனின் ஒளிமையை காட்சி அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த அந்தராத்மா தான் எங்களை குருவா வந்திருக்காருன்னு சொன்னா, நாங்க அஞ்ஞான கடல்ல மிதந்து கொண்டிருக்கும் போது வெளிய வாரத்துக்கு எங்களுக்கு தெரியா கடவுள் எங்களுக்குள்ள இருக்காரு. இந்த கிரியைகள் மூலம் கடவுள் அருள் எப்படி பெறும் என்ற அறிவு எங்களுக்கு விளங்காத பட்சத்தில் இந்த மக்களை நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நல்லாட்டவும் நான் அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஞான பிறகு பாருங்க ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் வருவார். அப்படி வந்துதான் நமக்கு வழிகாட்டினார். கிருஷ்ணன் அதே பாருங்க உருவத்தோட வர மாட்டார், அந்த சக்தியோட வருவார். அந்த பாருங்க அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உருவத்தோட வருவார். ஆனா வந்திருக்கிறவர் கிருஷ்ணன் தான். என்ற காக்கும் கடவுள் யாரு? கிருஷ்ணன். அப்ப இப்ப நமக்கு தெரியுது, உள்ளுக்குள்ள ஆன்மா தான் அந்த உலகத்திற்கு ஏற்ற மாதிரி எதை கண்டா பற்றி பிடிப்பார்களோ அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி பாருங்க ஒரு உருவம் எடுப்பார். ஆனா கிருஷ்ணன் தான் உருவம் எடுப்பான். அப்படின்ற எப்படி தெரியும் அப்படின்னா, அவர்கிட்ட போக்குல பாருங்க மறைக்கப்பட்ட பாருங்க சித்தத்துல மறைக்கப்பட்ட கர்மாக்கள் அழிக்கப்பட்டது சொன்னா, அவருக்கு மட்டும்தான் எங்க சித்தத்துல கர்மாக்கள் இருக்கு, அதுக்கு எப்படி நம்ம இலகுவா வழிகாட்டணும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உருவத்தை பார்க்க தேவையில்லை, வந்திருக்கவர் பாருங்க எங்க மனம் காட்டி தரும், எங்க போனே என்ன விஷயம் நல்லதோ கெட்டதோ உண்டு. அப்படி பாருங்க நாம தேடும் போது ஒரு பாருங்க கடவுளே பாருங்க பக்கத்துல இல்ல பாருங்க, ஒரு சைக்கிள்ல போற தூரத்திலே இறைவன் பாருங்க வந்து விட்டார். ஏன்னா அன்று பாருங்க என்னை பொறுத்த மட்டும் பாருங்க பஸ் ஏறி அந்த குருநாதரை தேடி போற அளவுக்கு நாம இல்லை. யோசிச்சு பாருங்க, கடவுள் பாருங்க எங்களை தேடி வருவார். ஏன்னா கடவுள் எப்படி வாழ்றார், என்ன தன்மையா வாழ்றார் என்று நம்ம பாருங்க வாழ்ந்தால் நிச்சயம் கடவுள் நம்மளை தேடி வருவார். அதை யோசிச்சு பாருங்க, ஒரு காரியாலயத்தில் நீங்க சரியா கடமையாற்றினால் இறைவனுடைய அருள் கிடைக்கும். ஆனா அந்த சரியா கடமையாற்றலுக்கு பல சோதனைகள் வரும். ஆனால் நீங்க சரியா கடமையாற்றினால் பாருங்க இறைவன் அருள் வரும். உங்க சந்ததி பாருங்க பெருசா இருக்கும். ஒரு கோயில்ல பாருங்க நீங்க சரியா கடமையாற்றினால் பாருங்க என்ன செய்யும், இறைவனுடைய அங்கிருக்க இறைவன் சரியா கடமையாற்றுறவர், எல்லாரும் கொடுக்கிறவர், நேர்மையானவர். அந்த கடவுளுக்கு பாருங்க நீங்க சரியா சேவை செய்தா, என் குருநாதருக்கு பாருங்க அடியை சேவை செய்தா அருள் நமக்கு கிடைக்கும். அருள் நமக்கு கிடைச்சா நம்மளுடைய தடையெல்லாம் இல்லாம போகும். நம்ம சந்ததி பாருங்க அந்த அருளால் வாழ்வார்கள். இல்ல நம்ம பாருங்க அருள் குறைஞ்சா
உலகத்து பக்கம் நாங்க போறோம்னே பாருங்க இந்த அருள் எங்களுக்கு வார குறைஞ்சிடும். இது கூடனே பாருங்க கொஞ்ச நாள் நாங்க சந்தோஷமா இருப்போம், பின்னால நாங்க வேதனைப்படுவோம். திரும்பி நாங்க பாருங்க இந்த அருளாளரை தேடி வந்தா மட்டும்தான் விமோசனம். ஏனண்டா இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளையும் படைச்சு அந்த பொருளுக்குள்ள இருந்து பாருங்க செயல்படுத்துறவர் நம்மளுக்குள்ளதான் இருக்கார். அப்ப கடவுள் நம்மளுக்குள்ளதான் இருக்கார் என்று கண்டு மக்களுக்கு வழிகாட்டினவர்கள் சித்தர்கள், மகர்ஷிகள். அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிறவர்களை பாருங்க நாங்க கண்டுகொள்ளாத அந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறதால சரியை கிரியை யோகம் ஞானம் இப்படிப்பட்டதெல்லாம் போகல, அந்த அருள் இப்படிப்பட்ட இடங்கள்ல போகல நிரம்பும் போது நம்மளுக்குள்ள இருக்கிறவர் பாருங்க வெளிப்படைய ஆரம்பிக்கும் போது அந்த தேடுதல் ஆரம்பிச்சு நம்மளுக்குள்ளே அந்த பாருங்க அவரோட தொடர்பு கொள்ளும் போது வாழ்க்கையில வெற்றியா வாழலாம் என்று நமக்கு வாழ்ந்து காட்டி போதிச்சவர் தான் நம்ம மகான்கள், ஞானிகள், சித்தர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா வழியில இந்த சித்ரா பௌர்ணமி சக்தி வாய்ந்த இந்த இடத்துல சக்தி வாய்ந்த பாருங்க அலைகளை ஈர்க்கக்கூடிய அந்த தன்மை பெற்ற இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது வரப்போற துன்பங்கள், நோய் நொடி, வறுமை, சாக்காடுகளில் இருந்து நாங்க வெளியே வரலாம் என்ற உண்மையை நம்ம ஞானிகள், மகான்கள் நமக்கு காட்டி சென்று விட்டார்கள். அதனால பாருங்க இது பெரும் பாக்கியம். அரிது அரிது மாணவர்களால் புறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குரு செவிடு போடு நீங்கி புறத்தல் அரிது. அதிலையும் அரிது பாருங்க நீங்க ஒரு பாருங்க சத்குருவை நாங்க யோகிகள், மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் வழியில போய் அவங்க உபதேசம் கேட்டு அவர்கள் வழியில போய் அவர்களை பின்பற்றுவதற்கு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறேன்னா அவர்கள் வழியில போனா மட்டும்தான் வெளியே வரலாம். என்ன சொன்னா அடியே இந்த கலியுகத்துல பாருங்க என் குருநாதர் பாருங்க இங்க வந்து அவர் வழியில போனதுனால தான் இந்த துன்பங்கள், கர்மாக்கள் எல்லாத்துல இருந்து வெளியே வந்தேன். என்ன சொன்னா நான் பிறந்த ஒரு பாருங்க ஒரு பெரிய ஒரு பக்தர். ஆனால் பாருங்க என்னை எல்லா கோயில்களையும் கொண்டு என்னுடைய அப்பா பாருங்க அப்படி தீர்த்த குளத்துல அமர்த்தி எடுத்தார் பாருங்க. மூச்சு தான் திணறிய அந்த மூச்சை பாருங்க இறுக்கி பிடிக்கிற கர்மாக்கள் போகவில்லை என்பதை பின்னால பாருங்க அவர்கள் அந்த குருவிட்ட போறதுக்கு ஆரம்ப படிதான் பாருங்க என்னை அங்க அமுக்கி எடுத்தார்கள் பாருங்க. இந்த மூச்சை பாருங்க இறுக்கி பிடித்த கர்மாவை பாருங்க குரு எடுத்து விட்டார். அதை யோசிச்சு பாருங்க, அப்ப தாயே தாய் தந்தை அடுத்த சத்குரு. இந்த தாய் தந்தை பாருங்க முதல் குரு எங்களை இந்த துன்ப கடலில் இருந்து போறதுக்கு பாருங்க இப்படிப்பட்ட அருள் கொண்ட இடங்கள்ல போய் எங்களை அமுக்கி எடுத்தார்கள். அந்த அருள் எங்களுக்கு சேர்ந்தது. அதனால தான் பாருங்க என்னை அருளாளராகிய கடவுள்கிட்ட கொண்டு வைத்து அப்படின்னு சொன்னா நாங்க போறதுக்கு ஒரு பாதை வேணும் என்பதை தாய் தந்தையை பாருங்க எங்களுக்கு ஒரு பாதையை வழிகாட்டினார்கள். இப்படிப்பட்ட இடங்களில் கூட்டி கொண்டு போய் அவர்கள் நம்மளை பாருங்க இப்படியான இடங்களில் அழைச்சி வச்சு தீர்த்தம் வச்சு இப்படி செய்ததால அந்த அருள் நிரப்பப்பட்டது என்பது நம்ம ஆதாரங்கள். இதைத்தான் சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். இப்படிப்பட்ட இடங்களில் நிச்சயம் அருள் நிரம்பும் என்பதற்கு அடியே பாருங்க உதாரணங்களை பாருங்க. சுயாலேசன் சுயமா பாருங்க, அலசி பாருங்க உங்களோட வாழ்க்கையில நாங்க எப்படி எல்லாம் வேதனைப்பட்டோம். இந்த ஒரு குருவை சரணடைஞ்சு அவர் சொல்ற வழியில போகல இந்த கர்மாக்கள் அழிஞ்சு போயிட்டு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். இனி நாங்கள் அதோட தொடர்பு கொண்டு வந்தால் வாழ்க்கையில பாருங்க துன்பம் கலவாத வாழ்க்கை, துன்பம் வந்தாலும் இடத்துக்கு ஏற்றமை எப்படி நாங்க வாழ என்ற அறிவு எங்களுக்குள்ளே அந்த அறிவால பாருங்க துன்பம் கலமாக வாழலாம் என்ற உண்மையை சித்தர்கள் காட்டினார்கள். அந்த உண்மை நமக்கு எல்லாம் புலப்படும். நீங்க வரும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வீட்டுல இருந்து வரும்போது ஒரு சிக்கலா இருந்திருக்கும், அலைகளா இருந்திருக்கும், நிறைய தடைகளா இருக்கு. ஆனால் பாருங்க இங்க வந்து கொஞ்ச நேரம் நாங்க அப்படி இருந்து போகும்போது எங்களுக்குள்ள அந்த தன்மை மாறி இப்ப ஒரு நல்ல லேசான ஒரு மன இறுக்கம் இல்லாத ஒரு தன்மை இருக்கு அப்படின்னா அருள் எங்களுக்கு பாருங்க இந்த ஐம்பொறை மூலம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நாங்க வளர்ப்பதற்கு ஒரு வழியும் கிடைச்சிருக்கு. அப்படி செய்த மாட்டோம். அது வளர்ந்து பின்னால ஏன் சின்ன பிள்ளைகள பாருங்க எங்களை படிக்க வச்சார்கள், ஏன் அந்த நாளில் குருகுலத்தில் எங்களை கொண்டு விட்டார்கள். ராமர் முதல் கிருஷ்ண பரமாத்மா முதல் ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல போய் நல்ல குணங்களை பழக்கி இந்த மனதில் பழக்கி வரும்போது பின்னால் இந்த பழக்கம் எங்களை வழி நடத்தும். பாருங்க என் குருநாதர் பாருங்க எனக்கு நல்ல பழக்கி வந்ததால சரியா 3 காலுக்கு பாருங்க அந்த நல்ல பழக்கம் என்னை எழுப்பி விட்டு அப்படியே என்னை நோக்கி தவம் பண்றாங்க சொல்லுது.
அன்று பாருங்க அதை நான் தான் ஆரம்பிச்சேன், இன்று அவர் செயல்படுத்துகிறார் என்ற உண்மை நமக்கு வெளியே வந்திருக்கிறதுனா ஒரு இடத்துல போய் நல்ல பழக்கங்களை பழக்கணும்னே அந்த பழக்க நாளடைவில் பாருங்க மனதில் பலமாகி அது எங்களை கொண்டு வழி நடத்தும் என்பதற்காகத்தான் அன்று குருகுலத்தில் சின்ன பிள்ளையிலே விட்டார்கள். இன்று பாருங்க நம்ம சின்ன பிள்ளைகளை பாருங்க அவர்களுக்கு பாருங்க இப்படியான நற்கர்மங்கள் நற்காரியங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை பழக்காப்போனே நாளடைவில் பாருங்க அவர்களுக்கு எதிர்மறையான சிந்தனை கூடி அந்த பழக்கத்திற்கு அவங்க போகும்போது நாங்களும் வேதனைப்படுறோம், இந்த சமூகம் வேதனைப்படுது, அவர்களும் பின்னால பாருங்க வேதனைப்படக்கூடிய தன்மை உண்டாகுது. என்ன அப்படின்னா இன்று கலியுகத்தில் நாங்கள் குருகுல வாழ்க்கையை இப்படிப்பட்ட இடங்களில் போகாததானே எங்க பிள்ளைகளை இப்படி படிப்பு செய்யாதனால தான் இப்படி நடக்குது என்பதை இப்ப நம்ம தத்துவமாக பார்த்து கொண்டிருக்கோம். அதனால பாருங்க எல்லா தாய்மார் இருந்து உங்களுக்கு நாம கெஞ்சி கேட்கிற பாருங்க ஒரு 10 நிமிஷம் பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லி நீங்க பாருங்க 4 மணிக்கு சொன்னானே 4 மணி இல்ல 5 மணிக்கு கடவுளை நீங்க நினைச்சு கொண்டு உங்க குடும்பத்துல பாருங்க அவசரம் இல்லாம கடமை இல்லாம எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்து கொண்டு உடம்புக்கு பாருங்க ஒரு இதுவும் கொடுத்து கொண்டு நீங்க உங்க காரியத்தில் ஈடுபட்டு பாருங்க உற்சாகமா இருப்பீங்க, அங்க திறமையா கடமையாற்றுவீங்க, அங்க ஆயுள் கூடும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், பாருங்க நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இல்ல நாங்க சோம்பலா இருந்து கொண்டு பாருங்க அப்படி போனோம்டா பின்னால இப்ப நாங்க சோம்பலா இருக்கிறமை இப்ப நல்லா இருக்கும், பின்னால எங்களுடைய ஆத்ம சக்தி குறையும் போது எங்களை சொந்த பிள்ளைகளோ சொந்தவர்களும் பார்க்கணும். இப்ப பிஸியான உலகத்துல நாங்க எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பார்க்கறதுக்கு நேரம் இல்லாத காலத்துல இதை அறிந்த பகவான் பாருங்க இந்த கலியுகத்துல மக்கள் பலதரப்பட்ட குணங்கள் கொண்ட இந்த உலகத்துல இயந்திரமான உலகத்துல மிக இலகுவாக ஆன்மீக வழியில போய் உலகத்துல நற்செயல் செய்து நல்ல மாதிரி வாழ்வதற்கு என்ன அவர்கள் உகந்து காயத்ரி மந்திரம் தான் சிறந்த மந்திரம் சொல்லி அந்த ஞான குரு அவதார புருஷன் ஸ்ரீமன் நாராயணன் பாருங்க வந்து அவதாரம் பண்ணார். என்ன சொன்னா என்னை பாருங்க நுரையிலியாவில் தபத்துல சுவாமி ஆற்றும் போது சரியா 4 மணிக்கு ஒரு 4:30 மணி எப்படி தெரிய நம்ம ஆழ்ந்திருக்கும் போது மார்க்கண்டேய மகர்ஷி என் மூலம் இறங்கி பாருங்க சொன்னார், உலகத்திற்கு சொல்லப்பா ஸ்ரீமன் நாராயணன் கலியுகத்தில் காப்பாற்றுவதற்கு காயத்ரி சித்தரா காயத்ரி அப்படி மந்திரங்களை நான் காயத்ரி என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. இந்த காயத்ரி மந்திரத்தை கிருஷ்ணன் மட்டும்தான் பரப்பலாம், ஸ்ரீமன் நாராயணன் வந்திருக்கிறவர் யாரும் இல்லை. ஸ்ரீமன் நாராயணன் உலகத்தில் கலியுகத்தில் போய் லட்சக்கணக்கான யாகங்கள் பண்ணி பல உபதேசங்கள் பண்ணி காயத்ரி மந்திரம் தான் பாருங்க இந்த காயமாகிய உடம்பு இதை காப்பாற்றி இந்த மண் உலகத்தில் வாழும் வரை எல்லா போக சுகங்களை பெற்று இறுதியில் தான் மந்திரத்திற்கே போகக்கூடிய வழியை காட்டுற பெரிய மகா மந்திரத்தை போதிப்பதற்காக மகாபிரபு வந்திருக்கார். மார்க்கண்டேய மகர்ஷி அன்று இறங்கி சொன்னார், நான் அன்று பாருங்க தண்ணி மறந்து பாருங்க அங்க எல்லாருக்கும் சொன்னோம். அப்படிப்பட்ட பகவானுடைய திருப்பாதத்தை பாருங்க நினைச்சு பாதம் அவருடைய பாதத்திற்கு அபிஷேகம் பண்ணி இப்படிப்பட்ட இடங்களில் போய் பாருங்க ஒரு 10 உயிரினங்களை காப்பாற்று புண்ணியம் சொல்லி அவர் விட்ட கட்டளை அவர் சார்ந்து வாழ்வதால் தான் 19 ஆண்டுகள் பாருங்க எந்த தடை வந்தாலும் அதை அறிவால் பாருங்க வென்று வாழக்கூடிய கிருஷ்ணன் மகாபாரதத்தில் எப்படி வென்று வாழ்ந்தானோ அதே மாதிரி வாழக்கூடிய வழியை காட்டி இந்த மக்களுக்கு போதியப்பா அப்படின்னு சொன்ன அந்த பெரிய இதுல இன்னைக்கு இந்த சித்ரா பௌர்ணமியில பங்கு பெற்றுவதற்கு அவருடைய திருவருளுக்கும் குருவருளுக்கும் பாத்திரமாக ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம், நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. संभवामि युगे युगे संभवा